பண்டி இன்னும் பெயிண்டிங் முடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு பண்டி? கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு நான்சி. இன்னும் ஒரு half an hour தான், அதுக்குள்ள பெயிண்டிங் ஃபுல்லா முடிஞ்சிரும். லிலி லோட்டஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டு ஃப்ளோருக்குமே ப்ளூ கலர் தானப்பா? எஸ் பண்டி, பட் விண்டோஸ் மட்டும் ஹைலைட் பண்றதுக்கு ஒயிட் கலர் அடிக்கலாம்னு எங்க மாம் பிளான் பண்ணிருந்தாங்க. அந்த மாதிரி அடிச்சா நல்லா தானே இருக்கும். நான் கூட அதே தான் நினைச்சிருந்தேன். நீ கவலையே படாத, விண்டோஸ் பார்டர் ஃபுல்லா ஒயிட் கலர் கொடுத்துடலாம். மத்தபடிக்கு ஃப்ளோர் வால் எல்லாமே வந்து ப்ளூ கலர் கொடுத்துடலாம். நான்சி அக்கா, பெயிண்டிங் எப்ப கம்ப்ளீட் ஆகும் கேட்டுட்டு இருந்தீங்களே, இங்க பாருங்க பெயிண்டிங் சூப்பரா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எவ்வளவு நல்லா வந்திருக்கு பாத்தீங்களா? டே சிண்டோ, கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு சீலிங் எல்லாமே ப்ளூ கலர் அடிச்சாச்சுடா. லில்லி லோட்டஸ் கேட்ட மாதிரி ஒயிட் கலர் வந்து விண்டோஸ் உடைய பார்டருக்கு கொடுத்தாச்சு. டோருக்கும் ஒயிட் கலர் அடிச்சாச்சுடா. பண்டி அதான் ஃபுல் வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு முடிச்சாச்சுல, கீழ இறங்கிரு பண்டி. கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு உள்ள வெளியில எல்லா இடத்துக்கும் அடிச்சாச்சு. ஸ்டோர் ரூமுக்கு மட்டும் அடிக்க வேண்டியது பாக்கி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது லில்லி லோட்டஸ் அம்மா அப்பா டைம் கிடைக்கும் போது அடிச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏ பிங்கி, ரொம்ப நேரமா கீழ உட்கார்ந்து அப்படி என்னதான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சாண்டி, இங்க உட்கார்ந்து பாக்கும்போதே ரோட்ல போற வர வண்டி எல்லாம் சூப்பரா தெரியுதுப்பா. எனக்கு லில்லி லோட்டஸ் அங்க வீடு உண்மையா ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? நல்லா பெருசா இருக்கு, சூப்பரா கட்டிருக்காங்கல்ல. எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி நானும் இதே மாதிரி ஒரு பெரிய வீடு சீக்கிரமா கட்ட சொல்ல போறேன். நான்சி, லில்லி லோட்டஸ் அவங்க மாம் அண்ட் டாட் யாரையுமே காணமே, எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா நான்சி? ரோசக்கா, அது வேற ஒண்ணும் இல்லக்கா. லில்லி லோட்டஸ் போய் அவங்க அம்மா அப்பாக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு கூட்டிட்டு வர போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து வீடு ஃபுல்லா நம்ம பெயிண்ட் அடிச்சிருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆக போறாங்க. அக்கா அக்கா, நம்மள கண்டிப்பா அவங்க பாராட்டுவாங்கல்லக்கா? கண்டிப்பா பாராட்டுவாங்கடா சிண்டு. எவ்வளவு சூப்பரா அவங்க பிளான் பண்ண மாதிரியே பெயிண்ட் அடிச்சிட்டோம். பண்டி, அநேகமா இன்னைக்கே வீடு புனியார்ச்சனை வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் பண்டி. நம்ம ஒண்ணு பண்ணலாமா? ஏதாவது மாலை மாதிரி போட்டு வீட்டை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுட்டா இன்னும் பாக்கறதுக்கு நல்லா இருக்கும்ல. அது கூட நல்ல ஐடியா தான் நான்சி. டே சிண்டு, அங்க 2 மாலை வாங்கி வச்சிருந்தோம்ல, அது எட்ரா. ஓகேடா, ஒரு மாலை இந்த பக்கம் போட்டுடலாம். டே சிண்டு, இன்னொரு மாலை எனக்கு பாஸ் பண்ணுங்கடா. நான் இந்த பக்கம் யூ மாதிரி போட்டுறேன். 2 யூ மாதிரி போட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் கொடுங்க, நான் மாட்டிடுறேன். ஓகே, அவ்வளவுதான். இந்த 2 மாலை எடுத்து மேல ஏதாவது ஒரு செவுத்துல மாட்டிட்டோம்னா முடிஞ்சது. நான் இந்த பக்கம் மாட்டிடுறேன். நான்சி, நீ பார்த்து கேர்ஃபுல்லா ரைட் சைட்ல மாட்டிடு. அவ்வளவுதான்ப்பா, ஃபுல்லா டெக்கரேட் பண்ணியாச்சு. பண்டி அண்ணா, நான்சி அக்கா, அங்க பாருங்க, லில்லி லோட்டஸ் அக்கா அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஓ மை காட், இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கொஞ்சம் காரை ரிவர்ஸ்ல எடுத்து நிறுத்துங்க. எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மம்மி, உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, அது இதுதான் மம்மி. நீங்க நினைக்கிற மாதிரி பெயிண்டர்ஸ் வரலன்னு சொன்னோனே நாங்க அப்படியே விடல. எங்களோட ஃப்ரெண்ட்ஸே சேர்ந்து வீட்டை சூப்பரா பெயிண்ட் பண்ணிட்டாங்க மம்மி. ஓ மை காட், இவ்ளோ பெரிய வீட்டை உங்க ஃப்ரெண்ட்ஸே சேர்ந்து பெயிண்ட் பண்ணிட்டாங்களா? என்னால சுத்தமா நம்ப முடியல லில்லி. ஓ லில்லி, நீ சொன்னது கரெக்ட் தான். வீட்டை பயங்கரமா பெயிண்ட் பண்ணி டெக்கரேட் கூட பண்ணி வச்சிருக்காங்களே. ஹே பண்டி, நான்சி, நீங்க காரை பார்க் பண்ணிட்டு வாங்க. வாவ், லில்லி, பண்டி அண்ட் நான்சி உண்மையாவே சூப்பரா பெயிண்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னால இத நம்பவே முடியல गाइस. ஏ லில்லி லோட்டஸ், வாங்க வாங்க. நீங்க உங்க அம்மா அப்பாவை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, நாங்களே உங்களை சர்ப்ரைஸ் பண்ணிட்டோம் பாத்தீங்களா? பண்டி, நீ மேலே என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாய் ஆண்டி, ஹாய் அங்கிள். உங்க 2 பேத்துக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி பெயிண்டிங் எல்லாம் அவ்வளவு கஷ்டம் இல்ல ஆண்டி. நாங்க ஏற்கனவே எங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கோம் ஆண்டி. பட் ஸ்டில் பெயிண்டர்ஸ் பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாம் நீங்க எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க வந்து நாளைக்கு பண்ணிருப்பாங்கல்ல. நான் கூட பண்டி கிட்ட இத பத்தி நிறைய தடவை சொன்னேன் டாட், அவன் தான் கேட்கல. அது மட்டும் இல்ல, நான்சி வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்ப கூட நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் பெயிண்ட் பண்ணோம். ஓ லோட்டஸ், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பண்டி வீடு, நான்சி வீடு, எல்லாரும் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே ஹெல்ப் பண்ணீங்க. ஓகே, உங்களுக்கு எப்படியோ டைம் பாஸ் ஆச்சுன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான். பண்டி, எல்லாரும் கீழே இறங்கி வாங்க. ஜாஸ்மின், அதான் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுல்ல. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் நீ கால் பண்ணி ஹவுஸ் வார்மிங்க்கு இன்வைட் பண்ணிவிடு. அது மட்டும் இல்லை, பண்டி மாம், நான்சி மாம் யாரையும் மறக்கக்கூடாது. நம்மளுடைய ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பில் கூட இன்வைட் அனுப்பிச்சிடு. எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். மாம், இன்னைக்கே ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல மாம், என்ன மாம் இது இன்னும் ஃபர்னிச்சர்ஸ் வரவே இல்லை? அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேக்குறீங்களா? ஏ லில்லி, ஏதோ ஒரு லாரி நிறைய ஃபர்னிச்சர்ஸ் எடுத்துட்டு வர மாதிரி தெரியுதுப்பா. அது அநேகமா இங்கதான் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் திரும்பி பாருங்க. மாம் மாம், அங்க பாருங்க, அந்த லாரி இங்க தான் வருது, பட் இங்க நிக்காம போயிட்டு இருக்கு மாம். ஓ மை காட். ஆண்டி, சந்தேகமே வேண்டாம். டிரைவருக்கு அட்ரஸ் தெரியாம போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் ஆண்டி. எதுக்கும் ஃபோன் பண்ணி ரிவர்ஸ்ல வர சொல்லுங்க. டிரைவர், எங்க நேரா போய்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ரிவர்ஸ்ல வந்து ஸ்டாப் பண்ணுங்க டிரைவர். அப்பதான் வீட்டுக்குள்ள ஃபர்னிச்சர்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு வசதியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ்ல போடுங்க. ஓகே, தட் இஸ் ஃபைன். இங்கே ஸ்டாப் பண்ணுங்க. என்னாச்சு டிரைவர்? நான் தான் நேற்று உங்களுக்கு லொகேஷன் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தேன்ல, அப்படி இருந்தும் இந்த அட்ரஸ்ல ஸ்டாப் பண்ணாம நேரா பக்கத்து ஸ்ட்ரீட் வரைக்கும் போயிட்டீங்க.
மேடம் சாரி மேடம், நேற்று வந்து பார்க்கும்போது வீடு பாதி வேலை தான் முடிஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக முடிஞ்சதுல எனக்கே அடையாளம் தெரியல மேடம். பரவாயில்ல மேடம், வீடு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ஓ நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான். வீடு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகே, எங்கள் பசங்களால எல்லாம் இந்த ஃபர்னிச்சர்ஸ் எடுத்து வைக்க முடியாது. அதனால் நான் ஹெல்ப்பர் கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தேன்ல, நீங்களே ஹெல்ப்பர் வச்சு எல்லா ஃபர்னிச்சர்ஸையும் உள்ளே எடுத்து போட்டுருங்க. நான் உள்ளே போகிறேன். டே மணி, நான் கீழே நின்றுக்கிறேன், நீ ஒவ்வொரு ஃபர்னிச்சராக கீழே இறக்கு. எல்லாம் ஃபாரின் செட்டு, பார்த்து ஜாக்கிரதையாக இறக்கு. ஏதாவது ஸ்க்ராட்ச் பண்ணிட்டீங்கன்னா ஓனர் என்னதான்டா கேட்பாங்க. தம்பி என்னப்பா இது, இவ்வளோ பேர் இருக்கீங்க, யாராவது ஒரு 2 பேர் வந்து உதவி பண்ணுறீங்களா? அங்கிள், லில்லியோட அம்மா சொன்னதை கேட்டீங்கல்ல, எங்களை எல்லாம் ஹெல்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தான் 2 பேர்த்து கூப்பிட்டு வந்திருக்கீங்கல்ல, நீங்களே எடுத்து வைங்க அங்கிள். பசங்க நல்ல விவரமாக தான் இருக்காங்க. மணி நீ சீக்கிரமாக இறக்குப்பா. அட கடவுளே, என்னது இது, கட்டில் தேக்கு மரத்தில் பண்ணதாட்டு இருக்கு. பயங்கரமாக வெயிட்டாக இருக்கு. இவ்வளோ ஜம்முன்னு இந்த மாதிரி நம்ம ஊரில் கட்டில் பார்த்ததே இல்லையே. ஓ மை காட் அங்கிள், பார்த்து கேர்ஃபுல்லா எடுத்துட்டு போங்க அங்கிள். அட என்னம்மா நீங்க இவ்வளோ பேர் வழி மேல் நின்றுட்டு இருந்தா நான் எப்படிம்மா உள்ள எடுத்துட்டு போறது? வழியை விட்டு ஓரமா நில்லுங்கம்மா. மணி பாத்தியா, செட்டு ஒவ்வொன்றும் 2 லட்சம் 3 லட்சம் வருமாட்டிருக்கு. ஓ மை காட் அங்கிள், அந்த பிங்க் வார்ட்ரூமை பார்த்து கேர்ஃபுல்லா எடுத்துட்டு போங்க அங்கிள். அதை எங்க பெட்ரூம்ல வைக்கிறதா? ஏமா நீ பார்த்து எடுத்துட்டு போன்னு சொல்றதுலயே நான் எங்கேயாவது விட்டுருவேன் போல இருக்கு. நீ கவலைப்படாம இருமா, நான் எல்லாத்தையும் ஜாக்கிரதையா பார்த்து மெதுவாக தான் எடுத்துட்டு இருக்கேன். ஐயோ அம்மா, என்னது இது, பார்க்கறதுக்கு சின்னதா இருக்குன்னு பார்த்தா தூக்கவே முடியல, அவ்வளவு வெயிட்டா இருக்கு. உள்ள ஏதாவது பாறாங்கல் இருக்கா? ஓ மை காட் அங்கிள், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அங்கிள்? சோஃபா மேல ஏறி போய்கிட்டு இருக்கீங்க. சோஃபாவை எல்லாம் அழுக்கு பண்ணாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, எல்லாம் ஃபாரின் ஐட்டம் தானே. ஒரு தட்டு தட்டி விட்டீங்கன்னா மண்ணெல்லாம் காணாம போயிடும். லில்லி அங்க பாரு, உங்க சோஃபாவை அவர் கீழே போட்டாரு, கால் உடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னது இது, உங்களோட பெரிய பிரச்சனையா போச்சு. நீங்க தேவையில்லாம பயந்து என்னையும் பயப்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்க பயப்படுத்திட்டே இருக்கிறதுனால தான் நான் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு இருக்கேன். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா. ஓ மை காட் அங்கிள், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சோஃபா மேல ஏறி போயிட்டு இருக்கீங்க அங்கிள். லில்லி, இது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். பேசாம அவங்க 2 பேர்த்து அனுப்பிச்சிருப்பான், நம்மளே சேர்ந்து எல்லாத்தையும் எடுத்து உள்ள எடுத்து வச்சிடலாம். இப்ப பாருங்க, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எப்படி ஒவ்வொரு சோஃபாவும் உள்ள போகுதுன்னு பாருங்க. பண்டி, லில்லி லோட்டஸ் எல்லாருமே புது ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டாங்க. வா பண்டி, நம்மளும் போய் நம்ம அம்மாவை கூப்பிட்டு புது ட்ரெஸ் மாத்தி ரெடி ஆயிட்டு வந்துடலாம். ரோஸ் நீயும் கிளம்புப்பா. பண்டி அண்ட் சிண்டு எல்லாருமே போயிட்டாங்க. பிங்கி, நான்சி, சாண்டி எல்லாருமே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க மாம் கூப்பிட்டு வர போறாங்க. நீங்க 2 பேரும் மட்டும் இன்னும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதான் டெக்கரேஷன் பண்ணியாச்சுல்ல, கிளம்புங்க. நாங்க எல்லாம் ஆல்ரெடி ரெடியா தான்க்கா இருக்கோம். சரி போங்க, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நானும் போய் கொஞ்ச நேரம் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாம் ரெடி ஆகிறதுக்கு தான் 1/2 மணி நேரம் ஆகும், நாங்க ரெடி ஆகிறதுக்கு 2 மினிட்ஸ் தான் ஆகும். சரி, நான் போய் கொஞ்ச நேரம் ஏதாவது டிவியில ப்ரோக்ராம் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாரும் சீக்கிரம் வாங்க, லேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. டே பண்டி, அங்கே ரொம்ப நேரமா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா வாடா. அம்மா வந்துட்டம்மா, நம்ம வீட்டுக்கு தாம்மா வந்துட்டு இருக்கேன், அதுக்குள்ள கூப்பிடுறீங்க? ஃபங்க்ஷன் வேற 10 மணிக்குன்னு சொன்னாங்க, மணி 9:45 ஆச்சு. நான்சி அம்மா ரெடியானாங்களா இல்லையான்னு தெரியலையே. மாலா மாலா, சீக்கிரமா வா மாலா, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிட போகுது. நம்மளை நேரத்தில் வர சொன்னாங்கல்ல, இன்னும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? ஆண்டி நீங்க வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் ஆண்டி எங்க அம்மா காத்துட்டு இருந்தாங்க. அம்மா, பண்டி அம்மா வந்துட்டாங்க, சீக்கிரமா வாங்கம்மா. அக்கா வாங்கக்கா, நான் அப்பவே ரெடி ஆயிட்டேன். உங்களோட சேர்ந்து போலாம் தான்க்கா கொஞ்ச நேரம் உள்ள உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். வாங்கக்கா, நம்ம 2 பேரும் போலாம். பாவம் லில்லி லோட்டஸ் அம்மாக்கு எதுவுமே தெரியாது. இந்த பண்டி அப்ப இருந்து வந்து நல்லா டிவி பார்த்துட்டு படுத்துக்கிட்டு இருக்கான். நான்சி, அந்த பண்டியையும் கூப்பிட்டு வாமா. பண்டி, லேட் பண்ணாம வாடா. ஏங்கா, ஒரு வீடு கட்டுறக்கு 10 மாசம் ஆகும்பாங்க. இவங்க என்னக்கா 10 நாள்ல இவ்வளோ பெரிய வீட்டை கட்டிட்டாங்க? எல்லாம் பெரிய பெரிய என்ஜினியரை வச்சு கட்டியிருக்கிறாங்க மாலா. இதோ லில்லி லோட்டஸ் எல்லாருமே வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் ஆண்டி, வாங்க ஆண்டி. ஹாய் பண்டி மாம், ஹாய் நான்சி மாம். உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க. வீட்டையெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு வரலாம். வீட்டை சுத்தி பார்க்கறது தானே, நம்ம இங்க தானே இருக்கோம். நாங்க மெதுவா சுத்தி பார்த்துக்கிறோம். இப்ப நாங்க வீட்டு வாசல்லையே உட்காந்துக்கிறோம்மா. இங்கதான் நல்லா காத்தோட்டமா இருக்கே. இங்கேயே சேர் போட்டு வச்சிருக்காங்க மாலா. வா, எல்லாரும் வர்ற வரைக்கும் நம்ம இங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். பரவாயில்ல, இந்த பண்டிக்கும் நான்ஸுக்கும் பிரச்சனையே இல்லை. நம்ம தெருவுக்கே லில்லி லோட்டஸ் வந்துட்டாங்க. எல்லாரும் இனி ஒன்று சேர்ந்தாங்கன்னா நம்ம இந்த தெருவுலையே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறமாளா. அவ்வளோ கூத்தடிக்க போகிறாங்க. என்ன பண்ண போகிறோமோ தெரியல. ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். என்னக்கா இது, வீடா மாளிகையான்னு தெரியல. நம்ம தெருவுலையே வச்சு அநேகமாக இந்த வீடு தான் பெரிய வீடுன்னு நினைக்கிறேங்க்கா. நல்லா ஜம்முன்னு போட்டு கட்டியிருக்கிறாங்க. என்னது இது, ரோஸ் வீடு பக்கத்துலேயே தான் இருக்கு, இன்னும் அவங்கள காணமே. பக்கத்தில் தானே இருக்கு, மெதுவாக வரலான்னு நினச்சிட்டு இருப்பாங்கக்கா. அங்கே பாருங்க, அவங்களும் கிளம்பிட்டாங்க, இங்கே தான் வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கமான் ரோஸ், ½ அன் ஹவரா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா வா, லேட் ஆச்சு இல்ல? மம்மி, நான் அப்பவே ரெடி ஆயிட்டேன் மம்மி. நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஹாய் பண்டி மாம், ஹாய் நான்சி மாம். உங்களை எல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
அதான் எல்லாரும் பக்கத்துலேயே வந்துட்டீங்களே, இனி நினச்சா பார்த்துக்க வேண்டியதுதான். பக்கத்து வீடாக போயிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் 4 தடவை, சாயந்தரம் 4 தடவை பார்க்கத்தானே போகிறோம். கரெக்டாக சொன்னீங்க பண்டி மாம். பக்கத்துலேயே வரணும்னு ரோஸ் தான் ரொம்ப அடம் பிடிச்சா. அதனால தான் நாங்களும் இங்கே பக்கத்துலேயே வந்துட்டோம். லில்லி லோட்டஸ் கூட இங்கேயே வந்துட்டாங்க. அதனால என்ன, நீங்கள் எல்லாரும் எங்கள் தெருவுக்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அக்கா, அங்கே வந்துகிட்டு இருக்கிறது நம்ம பிங்கியும் சான்வியும் தானக்கா? அவங்க மட்டும்தான்க்கா இன்னும் நம்ம தெருவுக்கு வரல. எல்லாரும் ஒரு வழியா வந்துட்டாங்க. பிங்கி, சான்வி, ரோஸ், நான்சி எல்லாரும் வந்துட்டாங்க. டிம்பிள் கூட வந்துட்டாளா? எல்லாம் ரெடியா இருக்கு. இப்ப போனோம்னா கரெக்டா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன்.